வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு காய்கறிய பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இது சாதாரண காய் இல்ல. இதுல மிகப்பெரிய மருத்துவ பலன்களும் இருக்கு. அதே சமயத்துல ஆச்சரியமான சில ஆபத்துகளும் இருக்கு. இந்த முரண்பாட்ட, இந்த பாரடாக்ஸ நாம எப்படி சரியா கையாள போறோம்னு தான் இந்த முழுமையான அலசல்ல பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் சென்டர் பாயிண்ட். ஒரு சாதாரண காய் எப்படி ஒரு பவர்ஃபுல் மருந்தா மாறுது, அதே காய் எப்போ நமக்கு ஆபத்தா மாறுதுங்கிறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். நாம பேசுற அந்த காய் வேற எதுவும் இல்ல, பாகற்காய் தான். இதோட அறிவியல் பெயர் மொமோர்டிகா சாரண்டியா. டைப் 2 டயாபீட்டீஸை கண்ட்ரோல் பண்றதுல இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு பல ஆய்வுகள் சொல்லுது. சரி, இந்த பாகற்காய்க்கு எவ்ளோ பவர் எங்கிருந்து வருது? அதுக்குள்ள இருக்கிற பாலிபெப்டைட் பீன்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்ட்ல இருந்து தான். இது தாவர இன்சுலின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் மாதிரி இதுவும் வேலை செய்யும் தன்மை கொண்டது. கேட்கறதுக்கு இந்த சயின்ஸ்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கலாம். அதனால இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மார்ட் கீ அனாலஜி, அதாவது ஒரு சாவி உதாரணத்தை நம்ம பயன்படுத்தலாம் வாங்க. இது பாகற்காய் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின்னா என்னன்னு பாத்துருவோம். அத நம்ம வீட்டு மெயின் சாவி மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த சாவி தான் நம்ம ரத்தத்துல இருக்கிற சுகரை செல்களுக்குள்ள போக அனுமதிக்கிற ஒரு கேட் பாஸ். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மெயின் சாவி சரியா வேலை செய்யாது. இங்கதான் பாகற்காய் ஒரு மேஜிக்கே பண்ணுது. அதுல இருக்கிற அந்த பாலிபெப்டைடு பி ஒரு டூப்ளிகேட் சாவி மாதிரி, இல்லனா ஒரு ஸ்மார்ட் கீ மாதிரி வேலை செய்யுது. அதாவது நம்ம உடம்போட மெயின் சாவி, அதாவது இன்சுலின் வேலை செய்யலேனா கூட இந்த ஸ்மார்ட் சாவி நேரா போய் செல்லோட பூட்டை திறந்து சுகரை உள்ள அனுப்பிடும். இப்போ இந்த ரெண்டு சாவியையும் ஒப்பிட்டு பார்த்தா விஷயம் இன்னும் கிளியரா புரியும். பாருங்க, இன்சுலின்ங்கிறது நம்ம உடம்போட நேச்சுரல் வழி. ஆனா அது குறையும் போது பாகற்காயில இருக்கிற இந்த ஸ்மார்ட் சாவி இன்சுலினை நம்பியே இல்லாம அதே வேலையை செஞ்சு முடிக்குது. இதுதாங்க பாகற்காயோட அந்த மருத்துவ குணத்துக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட். ஆனா இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சில நேரங்கள்ல ரொம்ப ஆபத்தானதாவும் மாற வாய்ப்பு இருக்கு. இதுதான் நாம ஆரம்பத்துல சொன்ன அந்த பாரடாக்ஸ், அந்த முரண்பாடு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு பூட்டை திறக்க ஒரு சாவி போதும். ஆனா ஒரே நேரத்துல 10 சாவிய போட்டு திருகுனா என்ன ஆகும்? அந்த பூட்டே டேமேஜ் ஆயிடும்ல. அதே மாதிரிதான் பாகற்காய, குறிப்பா அதோட பச்சை ஜூஸ நாம அளவுக்கு அதிகமா குடிக்கும்போது ரெண்டு பெரிய ரிஸ்க் வருது. ஒன்னு, நம்ம லிவர் டேமேஜ் ஆகலாம். இன்னொன்னு, ஏற்கனவே சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கு பிளட் சுகர் லெவல் டக்குன்னு ரொம்ப குறைஞ்சு பெரிய ஆபத்தாகிவிடும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த முரண்பாட்டை எப்படி சரி பண்றது? பதில் ரொம்ப சிம்பிள். நாம அதை எப்படி சமைக்கிறோன்றதுல தான் இருக்கு. நீங்க சமைக்கிற விதம்தான் பாகற்காயோட நல்லதை எடுத்துக்க போறீங்களா, இல்ல அதோட ஆபத்தை ஃபேஸ் பண்ண போறீங்களான்னு முடிவு பண்ணுது. இப்போ இந்த டேபிள்ல கொஞ்சம் நல்லா பாருங்க. பச்சை ஜூஸ்ல 100% சத்து இருந்தாலும் அது சிலருக்கு வயித்துல எரிச்சல உண்டாக்கலாம். ஆனா அதையே ஆவியில வேக வைக்கும்போது கிட்டத்தட்ட 90% சத்து அப்படியே தங்கிடுது. டைஜஷனுக்கும் இதுதான் பெஸ்ட். இதுவே நீங்க எண்ணெயில பொரிச்சீங்கன்னா அதோட மெடிசினல் வேல்யூ மொத்தமா காலி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு இதுதான். பாகற்காய வேக வச்சு அதோட கசப்பை குறைக்கிறதுக்காக அந்த தண்ணிய கீழே ஊத்திடுவோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த தண்ணியோட சேர்த்து அதோட மருத்துவ குணத்தையும் நாமளே கீழே ஊத்திடுறோம். இந்த நம்பரை பாருங்க, 70%. ஆமா, பாகற்காய வேக வச்ச தண்ணிய கீழே ஊத்துறதுனால டயபெட்டிஸ்க்கு எதிரா போராடுற 70% நல்ல விஷயங்களை நாமளே வேஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நாம சாப்பிடுறது வெறும் நார்சத்து மட்டும்தான், மருந்தில்லை. இத மனசுல வச்சுக்கோங்க. சரி, எண்ணெயில பொரிக்கிறது ஏன் அவ்வளோ மோசம்னு சொல்றோம்? ஏன்னா நாம அந்த ஸ்மார்ட் கீன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாலிபெப்டைட் பி, அது ஒரு புரோட்டீன். இப்போ ஒரு முட்டையை ஆம்லெட் போட்டா அதோட ஒரிஜினல் தன்மை மாறிடும்ல. அதே மாதிரிதான் பாகற்காய அதிக சூட்ல பொரிக்கும்போது அதோட மருத்துவ குணம் இருக்கிற அந்த புரோட்டீன் செதஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அது வெறும் டேஸ்டுக்காக சாப்பிட்ற காயா இருக்குமே தவிர மருந்தா இருக்காது. அப்போ பாகற்காயோட முழு பலனையும் அடையணும்னா அதை எப்படித்தான் சமைக்கிறது? வாங்க அதுக்கான ஒரு சயின்டிஃபிக்கான கிளியரான வழிகாட்டிய பார்க்கலாம். சோ உங்களுக்கான ஃபைனல் வேர்டிக்ட் இதுதான். நம்பர் 1, ஆவியில வேக வச்சு பண்ற பொடிமாஸ். இதுல சத்துக்கள் முழுசா இருக்கும், டைஜஷனும் ரொம்ப ஈஸி. இதுதான் கிளியர் வின்னர். 2வது இடம் பருப்பு கூட சேர்த்து பண்ற பிட்லே இல்லனா கூட்டு. 3வது இடம் தான் வதக்கல். பொரிச்ச வறுவலுக்கு இந்த லிஸ்ட்லயே இடமில்ல. கடைசியா நாம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாம சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடும் நம்ம உடம்புக்கு நாம அனுப்புற ஒரு மெசேஜ் மாதிரி.
பாகற்காய பொறுத்த வரைக்கும் அதை சரியா சமைக்கிறது மூலமா உங்க ஆரோக்கியத்துக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான மெசேஜை நீங்க உங்க உடம்புக்கு அனுப்பலாம். நீங்க என்ன மெசேஜ் அனுப்ப போறீங்க? யோசிங்க.